ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस अच्छे समय के लिए परमेश्वर को धन्यवाद देते हैं. ஸ்தோத்திரம். இந்த அருமையான வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் நியூ இயர் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். इसे सुनने वाले देखने वाले आप सभी को यीशु मसीह के नाम से इस नए साल की बधाई देते हैं. இந்த புதிய ஆண்டிலே எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களை நிச்சயமாக வந்தடையும். इस नए वर्ष में निश्चय भलाई सब कुछ आपके पास आए. உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். आपको आशीष करके ऊंचा करेंगे. ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டை விட पिछले वर्ष से भी இந்த ஆண்டுகளிலே इस वर्ष में கர்த்தர் செய்கிற காரியமானது परमेश्वर जो करने वाला कार्य है அது விலையேறப்பட்டதாக वो बहुमूल्य அது அற்புதமாக அது காணப்படும். और वो अद्भुत रीति से होगा. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे. தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். परमेश्वर की नाम लगातार महिमा हो. இந்த ஆராதனை துவக்கமாக इस आराधना की शुरुआत ஒரு பாடல் வழியாக गीत के द्वारा இப்பொழுது தேவன் நம்ம ஆராதிக்க போறோம். परमेश्वर की हम आराधना करने जा रहे எல்லாரும் हैं. எங்களோடு இணைந்து நீங்கள் படிக்கும்படியாக आप हमारे साथ मिलकर इस गीत को உங்கள் गाएं. அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். आपसे हम प्रेम से विनती करते கர்த்தர் हैं. நல்லவர். परमेश्वर अच्छा है. அவர் கிருபை என்றும் உள்ளது. उसकी अनुग्रह सदा की நான் है. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். पूरे मन से मैं तुझे धन्यवाद दूंगा. உன்னதமானவரே, ओ मेरे परम प्रधान, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். तेरे आश्चर्य कर्मों को मैं वर्णन करूंगा. அதிசயமானவரே, तू अद्भुत युक्ति है. அந்த பாடல் வழியாக इस गीत के जरिए से தேவநாமத்தை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்தலாம். परमेश्वर के नाम को ऊंचा करके அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் பெரியவர், वो महान है, அவர் உன்னதமானவர். वो परम प्रधान है.
உயர்த்துவீரே, வாழ்த்துவீரே, வணங்குவீரே, போற்றுவீரே, உயர்த்துவீரே, வாழ்த்துவீரே, வணங்குவீரே, போற்றுவீரே. இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் துதிப்பேன், அதிசயமானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करें। பரலோகத்தின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். हे हमारे स्वर्ग के पिता, आपको हम धन्यवाद देते हैं। தர்மியான புது வருட முதல் ஓய்வு நாளுக்கு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். इस नए वर्ष के पहला दिन जो विश्राम दिन की हम प्रार्थना करते கடந்த हैं। வருடம் முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்தீர். आपने हमें पिछले वर्ष पूरा संभाले। இந்த இடத்துல கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. आपने इस वर्ष हमें लेकर आए, इसके लिए धन्यवाद। உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். आपकी ओर हम देखते இந்த हैं। ஜெப வேளையில எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே தாழ்த்துகிறோம். इस प्रार्थना के समय में पूरी तरह से हम अपने आप को ஆண்டவருடைய झुकाते கிருபை हैं। எங்களை தொடர்ந்து தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். परमेश्वर का अनुग्रह लगातार हमें संभाले। எங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். आप हमें ऊंचा करके महिमा எல்லா कीजिए। தடைகளை ஆண்டவரே மாற்றித்தாங்க. सभी रुकावट को मेरा प्रभु दूर ஒவ்வொரு कीजिए। பகுதியில கிருபையில கரம் கொண்டு இருக்கட்டும். हर एक भाग में परमेश्वर का हाथ रहे। ஆசீர்வதியும். आशीष உடைய பெரிய कीजिए। நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके बड़े नाम की महिमा हो। நீர் பெருக நாங்கள் சிறுகணும். आप बड़े और हम घटे। தாழ்த்துகிறோம். अपने आप को இயேசு झुकाते। கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். ஆமென்। எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप सब खुशी में हैं? கர்த்தர் நல்லவன். परमेश्वर अच्छा ஒரு है। புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். हम एक नए वर्ष में हम प्रवेश किए हैं। ஹalleluya. हालेलुया। இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். इस वर्ष में आपको प्रभु चलाएंगे। அவர் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவர். आपको ऊंचा करके महिमा करने में அவர் बहुत ஒருபோதும் काफी உங்களை है। கைவிடுவ தேவன் அல்ல. वो कभी भी आपका हाथ नहीं உங்களை छोड़ेगा। தோளில சுமந்து கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவார். आपको कंधे पर उठाकर वर्ष भर आपको அவர் चलाएंगे। செய்த நன்மைகளை நினைத்து उसने किया भलाई को याद ஒவ்வொரு करके நாளும் हर एक நீங்க दिन தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்த हम வேண்டும். परमेश्वर को धन्यवाद देना चाहिए। ஹalleluya. हालेलुया। நாம் முதலாவது ஒரு தமிழ் பாடலையும் हम एक पहला तमिल गीत को ஒரு இந்தி பாடலையும் படித்து एक हिंदी गीत को गाकर கர்த்தர் நாமத்தை நாம உயர்த்தி நம்ம போற்றுவோம். परमेश्वर के नाम की हम ऊंचा करेंगे। எல்லா நாமங்களும் உயர்ந்த நாமம் அது. सभी नामों में श्रेष्ठ அவர் नाम है। மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவன். वो स्तुति के योग्य है। என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. हे मेरे मन यहोवा को धन्य என் कर முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. और उसके पवित्र नाम को धन्य என் कर। ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. हे मेरे मन यहोवा को அவர் धन्य कर। செய்த சகல உபகாரங்களை மறவாதே. उसने किए हुए कोई भी उपकार को कभी नहीं ஆண்டவர் செய்த भूलना। உபகாரம் ஒருபோதும் மறக்காதீங்க. उसने कभी किया उपकार को कभी नहीं भूलना है। நாம் தேவனை துதித்து பாட கடவோம். हम परमेश्वर को एक गीत गाकर महिमा करें। ஆமென். आत्मावे நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை
हालेलुया। हालेलुया हालेलुया हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो। हम एक तमिल गीत गाए थे, अभी हम एक हिंदी गीत गाने जा रहे हैं। ये गीत ऐसा कहता है, यहोवा का धन्यवाद हो, उसने किए हुए कोई भी उपकार को कभी न भूला करके, ये वचन जो गीत कहता है। तो आइए हम सब इस गीत को हमारे साथ मिलके ये गीत को गाइएगा, हमारे पीछे पीछे गाइएगा। मेरा
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த அருமையான வேளைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். इस अच्छे समय के लिए परमेश्वर को धन्यवाद देते हैं। இவ்வளவுமாக நாம் பாடலை படித்து தேவன் நம்மை துதித்தோம். इतनी समय हम गीत गाकर परमेश्वर को धन्यवाद दिए। இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கொஞ்ச நேரமா கடந்து செல்லுவோம். अभी हम जो परमेश्वर के वचन की तरफ हम जाएं। ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த வருஷத்தின் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வாக்கு நிறைவேற்றுவார். निश्चय परमेश्वर इस साल देने वाले प्रतिज्ञा को पूरा करेंगे। நீங்கள் ஆவலோடு நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக आप धीरज से धरकर इसे पाने के लिए உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறேன். हम प्रेम से आपको विनती करते हैं। தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். परमेश्वर के नाम लगातार महिमा हो। கடந்த 4 நாட்களும் தேவ பாதத்துல உபவாசத்தம் இருந்து தேவ சம்பந்த வாக்குத்தத்தத்தை பெரும்படியா கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். पिछले 4 दिन उपवास रहकर परमेश्वर के चरणों में बैठकर वचन देने के लिए प्रभु मदद किया। உபவாச காலங்களில் கர்த்தர் அதிகமாக என்னை பலப்படுத்தினார். उपवास के समय में परमेश्वर अधिक हमें बलवंत किया। அவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பை உண்டாக்கும்படியா கர்த்தர் கிருபையை பாராட்டினார். उनके अंदर एक गहराई रिश्ता में ले जाने के लिए प्रभु ने मदद நான் किया। அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस कार्य को हम प्रभु को धन्यवाद देते இந்த हैं। வருஷம் தேவ சமூகத்துல என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கும் பொழுது इस वर्ष में क्या वचन देना है करके प्रभु की चरणों में बैठते समय கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தையை முன்பா வைத்து நான் விரும்புகிறேன். प्रभु जो बातें किए वो वचन आपके सामने रखना चाहते हैं। சோதரம். முதலாவதாக இந்த வருஷம் என்ன ஆண்டுன்னு நம்ம தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது ये वर्ष कौन सा वर्ष है करके प्रभु के चरणों में சோதரம். आते समय ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை அதிகமாக அவர் நினைப்பூட்டினார். परमेश्वर ने एक वचन अधिक से याद அந்த दिलाया। வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். वो वचन को आपके पास रखना चाहते हैं। சோதரம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? क्या हम उस वचन को पढ़ें? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் यशायाह भविष्यवक्ता की 60ஆம் அதிகாரம் अध्याय 7 அதனுடைய 5வது வசனம். उसका वचन 5 அதிலே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. उसमें साफ कहा है அப்பொழுது तब நீ அதை கண்டு ஓடி வருவாய். तू उसे देखकर आएगी। உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். तेरा हृदय थरथराएगा और आनंद से भर जाएगा। கடற்கரையின் திரளான கூட்டம் समुद्र का सारा धन உன் வசமாக திரும்பும். तुझको मिलेगी। ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். जाति जाति के धन संपत्ति तुझे मिला இந்த करेगी। வருஷத்துல ஆண்டவருடைய சோதனம் பாதத்திலிருந்து இந்த ஆண்டு என்ன ஆண்டு கேட்கும் பொழுது ये परमेश्वर के चरणों में बैठकर ये वर्ष कौन सा वर्ष पूछते இது ஒரு समय பூரிக்கிற ஆண்டாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ये आनंद से भर जाने वाला वर्ष है। உங்க உள்ளம் பூரிக்கும். आपका हृदय आनंद से भर जाएगा। நிச்சயமாகவே உங்களை இந்த ஆண்டில் இப்படியாக நடத்துவாராக. निश्चय परमेश्वर इस वर्ष आपको ऐसा ही நீங்கள் चलाएगा। अनेक நன்மைகளை கண்டு உங்கள் இருதயம் பூரிக்கும். आपके अनेक भलाई देखकर आप लोग आनंद से भर जाएंगे। சோத்ரம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் வரும் பொழுது உங்களுடைய இருதயம் பூரித்து மகிழும். आपका भलाई आपके पास आते समय उसे आप याद करके आप अब आनंद से भर जाओगे। ஆத்துமாக்கள் சபைக்கு வரும் பொழுது உள்ளம் பூரிக்கும். जब लोग कलीसिया में आएंगे उसे देखकर आनंद से भर இப்படி अनेक जाएंगे। காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். इस प्रकार अनेक कार्यों को हम कहते ही जाएंगे। இந்த ஆண்டானது ये जो वर्ष है உள்ளம் பூரிக்கிற ஆண்டாக ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். परमेश्वर ने कहा कि तुम्हारा हृदय आनंद से भर जाने वाला वर्ष है। ஹalleluya. हालेलुया। நிச்சயமாக உங்கள் உள்ளமானது ஆனந்தத்தால் பூரிக்கும். निश्चय आपका हृदय आनंद से भर जाएगा। இந்த வருஷத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? इस वर्ष परमेश्वर ने क्या प्रतिज्ञा दी है? ரோமர் 16ஆம் அதிகாரம் रोमियो अध्याय 16 20 சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन 20 यो कहता நான் है। தமிழ்ல முதல்ல படிக்கிறேன். पहला पास्टर जी तमिल में पढ़ेंगे, பிற்பாடு சிஸ்டர் இந்தியில படிப்பா. उसके बाद मैं हिंदी में पढ़ती हूँ। ரோமர் 16:20 रोमियो 16 अध्याय 20 वचन। சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். शांति का परमेश्वर शैतान को तुम्हारे पांव से शीघ्र कुचल देगा। நம்முடைய கர்த்தர் இயேசுவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह तुम पर होती இந்த रहे। ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर अच्छा एक प्रतिज्ञा वचन हमें दिया அவர் है। என்ன சொல்லுகிறார்? वो क्या कहता है? சாத்தானை शैतान को உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுவார். आपके पैरों के नीचे कुचलवा देगा। ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை காத்திருந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது जब भवन में बैठकर परमेश्वर का वचन के लिए इंतजार करते கர்த்தருடைய समय வானம் திறக்கப்பட்டதை பார்த்தேன். जो आकाश खुली हुई देखे, அவருடைய வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தத்தை நான் உணர்ந்தேன். आकाश से उसकी ध्वनि को हमने என்னுடைய महसूस किया, காதுகளிலே தொனித்தது. कानों में
महसूस किया அதுதான் இந்த வார்த்தை. वही ये वचन சாத்தானே, शैतान உன் को காலின் கீழே நான் நசிக்கப்படுவேன். हमारे पैरों के नीचे कुचलवा देगा ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया இந்த வருஷத்துல इस वर्ष में உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में எப்படிப்பட்டதான சாத்தான் இருந்தாலும் किसी भी प्रकार की शैतान அவன் क्यों ना हो, பயங்கரமான உருவத்தை கூட கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் கடந்து வந்து கொண்டு वो இருந்தாலும் भयंकर रूप में आकर गरजते जैसा आते समय भी எப்படிப்பட்டதான அவன் சோதரம் காரியங்கள்ல இந்த நாட்கள் உங்களை சோதர வேதனைப்படுத்திக் கொண்டு இருந்தாலும் कोई भी कार्यों में आपको तकलीफ पहुंचाया உங்களுக்கு तो भी, கஷ்டங்களே கஷ்டம் மேல கஷ்டத்தை கொண்டு வந்து கொண்டு இருந்தாலும் आपको कष्ट के ऊपर कष्ट लेके आया तो भी, உபத்திரத்தின் மேல உபத்திரம் கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். आपको तकलीफ के ऊपर तकलीफ लाता ஆனா இந்த होगा। வருஷம் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन इस वर्ष में प्रभु कहता அது है எப்பேற்பட்டதான பிசாசா இருந்தாலும் किसी भी प्रकार के शत्रु क्यों ना हो, சாத்தானா இருந்தாலும் शैतान क्यों ना உங்கள் हो, காலின் கீழே ஆண்டவர் நசிக்கப்படுவார். आपके पैरों के नीचे कुचलवा देगा। ஹalleluya. आमीन। ஆண்டவராகிய கர்த்தர் சாத்தானை ஜெயித்தவர். हमारा परमेश्वर शैतान से विजय இன்றைக்கு पाया। நம்மளை பார்த்து உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், आज आपको और हमें देखकर यूं कहता है சாத்தானே शैतान को சீக்கிரமாய் शीघ्र ही அவர் உங்கள் கால் நசிக்கப்படுவார். आपके पैरों तले कुचलवा அவர் देगा। எப்படிப்பட்டவர்? किस प्रकार का நம்முடைய प्रभु है? ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். हमारा परमेश्वर शांति का प्रभु சாத்தானை है। பாருங்க, शैतान को அவன் देखिए, எப்பொழுதுமே சமாதானத்தை கெடுக்கிறவன். जब देखो शांति को बिगाड़ता है। குடும்பத்திலே சமாதானத்தை கெடுத்து அவன் சோதர அவன் நிம்மதியை இழக்க செய்கிறவன். परिवार में शांति को बिगाड़ कर परिवार में गड़बड़ी அந்த डालता है। ஆண்டவராகிய கர்த்தரோ लेकिन हमारा அவர் परमेश्वर சமாதானத்தின் தேவன். शांति का அந்த परमेश्वर சமாதானத்தின் தேவன் वही शांति का परमेश्वर இன்றைக்கு आज भी சாத்தானை शैतान को சீக்கிரமாய் शीघ्र ही உங்கள் காலிலே நசிக்க போடுவார் आपके पैरों तले कुचलवा என்று देगा। வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ऐसा उन्होंने प्रतिज्ञा दिया है। வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் प्रतिज्ञा दिया அந்த परमेश्वर, வாக்குத்தத்தம் நிறைவேற்றி ஆகுவார். वो प्रतिज्ञा को पूरा करके அதை रहेगा। செய்து முடிப்பார். वो पूरा करके நீங்கள் रहेगा। கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. आपको चिंता करने की आवश्यकता சோத்திரம் नहीं है। ஆண்டவர் உங்களுக்காக परमेश्वर आपके இந்த लिए வருஷத்துல इस वर्ष में கர்ச்சிக்கிற சிங்கம் போல गरजने वाले सिंह के அவர் जैसा எழும்பி उठकर உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். आपके लिए वो युद्ध करेगा। ஹalleluya. हालेलुया। சாத்தான் உங்கள் காலுக்கு கீழாக நசிக்க போடுவார். शैतान को आपके पैरों के नीचे அந்த कुचलवा அதிகாரம் देगा। உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். वो अधिकार आपको देना चाहता है। ஹalleluya. हालेलुया। அப்ப சாத்தானே கால் நசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் अगर शैतान को आपके पैर में कुचलवाना है நாம் तो என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? வேதத்துல ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் தேவ சமூகத்தில் கடந்து போகலாம். हम कुछ देर वचन में ध्यान करके जा सकते हैं। 1 பேதுரு पहला पत्रस 5ஆம் அதிகாரம் अध्याय 5 8 சொல்லப்பட்டு இருக்கிறது, 8वें वचन में कहा है, தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், हमें शुद्ध मन समझ होना चाहिए, விழித்திருங்கள், जागते रहना है, ஏனெனில் क्योंकि உங்கள் எதிராளியாக பிசாசானவன் तुम्हारा विरोधी शैतान கர்ச்சிக்கிற சிங்கம் போல गरजने वाले सिंह के समान எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். ऐसे खोज में रहता है कि किसको फाड़ खाए। சாத்தான் நம்முடைய காலுக்குள்ள நசுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் अगर शैतान को हमारे पैरों तले कुचलवाना है நமக்கு அவன் மேல ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் हमको उस पर एक विजय मिलना இங்க है तो சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे कहा है சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். शैतान को हमें जगह नहीं देना है। ஹalleluya. हालेलुया। நீங்க சாத்தானுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா अगर आप शैतान को थोड़ी सी जगह दे दिए तो சோதரன் சாத்தான் அத உள்ள நுழைந்து விடுவான். शैतान तुरंत अंदर घुस बैठेगा। சில ஆட்களை कुछ लोग சில நபர்களை कुछ व्यक्तियों को வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும், जिधर रखना चाहिए वहीं पे रहना है, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வைக்க வேண்டும். जहाँ पे बैठाना है उधर ही बैठाना சோதரன் चाहिए। எல்லாரையும் सभी को எல்லா இடங்களிலும் सब जगह में குடும்பத்திலும் परिवार में உள்ளே கொண்டு வர கூடாது. अंदर लेकर नहीं आना ஏன்னா है, சாத்தான் அவர்கள் மூலமாக இந்த வருஷத்துல கிரியை செய்வான். क्योंकि शैतान इस वर्ष में उन लोग के जरिए से काम சாத்தான் करेगा। அவர்கள் மூலம் வஞ்சகத்தை கொண்டு வருவான். शैतान उनके जरिए से चालाकी ले आएगा। சாத்தான் அவர்கள் மூலம் குழப்பத்தை கொண்டு வருவான். शैतान उनके जरिए से गड़बड़ी को लाएगा। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, लेकिन परमेश्वर कहता है சோதரம் அவனுக்கு இடம் கொடாதிருங்கள், उसे जगह मत दो, கொஞ்சம் கூட கேப்பிடாதீங்க. थोड़ी सी भी जगह मत दो। நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், हम परमेश्वर की जन நாம் हैं, வேதத்தை படித்து இருக்கிறோம். हम वचन पढ़े நாம் हैं, சில நேரங்களிலே हम कुछ समय கொஞ்சம் ஒரு கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது थोड़ा बिना ध्यान சாத்தான் करेंगे तो குடும்பத்துக்குள்ளாக நுழைகிறான், शैतान परिवार में घुस சாத்தான் जाएगा, தேசத்துக்குள்ளாக நுழைகிறான், शैतान देश में घुस जाता சாத்தான் है, சபைக்குள்ளாக வர துடிக்கிறான், शैतान कलीसिया में आने की குழப்பத்தை चाहता உண்டாக்க है, துடிக்கிறான். गड़बड़ी लाना चाहता ஆனா है। ஆண்டவர் சொல்லுகிறாரு, लेकिन परमेश्वर அவனுக்கு कहता இடம் है கொடாதிருங்கள். उन्हें जगह मत दो। சாத்தானின் வேலை என்ன? शैतान का काम क्या எவனை है? விழுங்கலாம், किससे
निगलना है, எவனை விழுங்கலாம் किससे இந்த फाड़ना है, குடும்பத்தை விழுங்கலாம் कौन सा परिवार को இந்த निगलना है, குடும்பத்தை அழிக்கலாம் कौन सा परिवार को இந்த बर्बाद करना குடும்பத்தை है, கெடுக்கலாம் कौन सा परिवार को नष्ट இந்த करना है, குடும்பத்தின் சமாதானத்தை இழக்கலாம் कौन से परिवार को उनकी शांति என்று को சுத்தி बिगाड़ना है, திரிகிறார் ऐसा घूम फिरता அவனுக்கு है, இடம் கொடாதீர்கள் उसको जगह मत दो। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। சாத்தான் பாருங்க शैतान சோதர கர்த்தர் சாத்தானை பார்த்து சொன்னாரு उसे देखकर कहा, நீ எங்க இருந்து வருகிறாய் तू कहां से आता है? யோபில் சொல்லப்பட்டு இருக்கிறது अय्यूब पे देखते சாத்தான் हैं, கர்த்தருக்கு பிரதித்தரமா சொல்லுகிறார் शैतान प्रभु से कहता है, பூமி எங்கும் உலாவி पूरे पृथ्वी पर घूम அதில் फिर சுற்றி के திரிந்து வருகிறேன் என்றார் मैं यहाँ वहाँ घूम कर आ रहा பாருங்க हूँ, பூமி முழு உலாவி சுற்றி திரிகிறார் पूरे पृथ्वी पर घूम फिर कर आ रहा சில हूँ। ஆளு பிசாசாவே தான் இருப்பான் कुछ लोग शैतान जैसा ही रहते हैं, பிரைஸ் எல்லாம் முகத்தை பார்த்தா பியாயா தான் இருப்பான் उनका चेहरा देखेंगे तो शैतान அந்த नजर आता பார்க்கவே है, பியாயா தான் இருக்கும் उनको चेहरा देखते ही शैतान नजर आता சோதர है, குணங்கள் அப்படி இருக்கும் उनकी स्वभाव ऐसा அவருடைய रहता है, இதயத்தின் நினைவுகள் அப்படி இருக்கும் उनके हृदय की सोच वैसा रहता சோதர है, சாத்தான் அப்படிதான் இருப்பான் शैतान ऐसे ही रहता है, அவன் பூமி எங்கும் சுற்றி திரிகிறான் पूरा पृथ्वी भर घूम फिर कर आता சாத்தானே है, சொல்லுதான் शैतान ही कहता है, பூமி எங்கும் நான் சுற்றி திரிந்து पूरे வருகிறேன் पृथ्वी भर में घूम कर आ रहा हूँ। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஆனா சாத்தான் யோபுவை சுற்றி வந்தாலும் கூட शैतान अय्यूब की इर्द गिर्द गया, அவனால் யோபுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை लेकिन अय्यूब के पास उसकी कोई जगह नहीं थी। காரணம் என்ன क्योंकि வாட் இஸ் தி ரீசன் क्या कारण है? யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் நுழைய முடியாத காரணம் என்ன अय्यूब के अंदर शैतान घुसने का कारण क्या என்ன है? என்று சொன்னால் क्यों नहीं घुस கர்த்தர் पाया? வந்து परमेश्वर யோபுவையும் अय्यूब அவருடைய வீட்டையும் के घर को எல்லாவற்றையும் सभी चीजों சுற்றி में வேலியெடுத்து பாதுகாத்தார் बाड़ा डालकर रखा உங்க था। குடும்பம் பாதுகாப்பட்டு இருக்கிறதா अगर आपका परिवार सुरक्षित है நீங்க क्या? பாதுகாப்பட்டு இருக்கிறீங்களா आप सुरक्षित है क्या? அது வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது वचन योग कहता है, யோபின் கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார் अय्यूब की हाथ का फल को आशीष किया था। ஹalleluya हालेलुया। சாத்தானுக்கு இடம் கொடாதீர்கள் शैतान को जगह न दो। சாத்தானே கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டால் अगर शैतान को थोड़ी सी भी जगह அவனால दिया, தொந்தரவு வரும் उससे बहुत ही प्रॉब्लम होगी। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया। கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் परमेश्वर ने हमें प्रतिज्ञा दिया है, சாத்தானே शैतान को உங்கள் காலு கீழாக आपके पैर அவர் तले நசுக்கி போடுவார் कुचलवा देगा। அவனுக்கு இடம் கொடாதீர்கள் उसको जगह मत दो। அவனுக்கு வேதத்துல பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது उसका नाम बाइबल में कहा है, சோதர அவன் வந்து वो மோசம் போக்குற சாத்தான் சொல்லப்பட்டு वो இருக்கிறது ऐसा शैतान है जो जिसको लोगों को बर्बाद करता அவன் है। பொய்யும் वो झूठा அவன் பொய்யுக்கு பிதாமானவன் और झूठा का पिता है। அவன் உலக தோற்றம் முன்னமே जब इस संसार की அவன் शुरुआत மனுஷ से கொலைபாதகா இருக்கிறான் मनुष्य को फाड़ने वाला அவன் लोग है। சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா காணப்படுகிறது सर्प बहुत ही द्रुत है, பிசாசு தந்திரம் உள்ளவன் शैतान बहुत ही द्रुत है, தந்திரமா கிரியை செய்கிறவன் चालाकी से काम करता है, தந்திரமா குடும்பத்தில் நுழைகிறவன் चालाकी से परिवार में घुसता है, தந்திரமாக சோதர சபைக்குள்ள வர பிரயாசப்படுகிறவன் चालाकी से कलीसिया में आना चाहता அவனுக்கு है। இடம் கொடாதீர்கள் उसको जगह मत दो। நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் आज प्रभु आपको देख के कहता வார்த்தை है, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை जो कोई इस वचन को सुन रहे கடந்த हैं, வருடங்களிலே पिछले वर्ष में சாத்தானியம் கொடுத்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் शैतान को जगह देखकर आप निराश இந்த हुए थे। வருஷத்திலே इस वर्ष கர்த்தர் சொல்லுகிறாரு परमेश्वर कहता அவனுக்கு है, இடம் கொடாதீர்கள் उसको जगह मत दो। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। இடம் கொடாதீங்க जगह मत दो। கர்த்தர் இந்த வருஷத்துல परमेश्वर इस वर्ष में சாத்தானே शैतान को உங்கள் காலுக்கெல்லாம் நசிக்கப்படுவான் आपके पैरों तले कुचलवा देगा। அவன் தந்திரம் உள்ளவன் वो चालाकी है, அவன் தந்திரமான காரியங்களை செய்கிறவன் चालाकी काम करता है। பிரைஸ் எல்லாம் हालेलुया। ஹalleluya हालेलुया। சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் शैतान का सामना அவன் करो, உங்களை விட்டு ஓடி போவான் वो तुमसे भाग जाएगा। அவனை அப்போஸ் பண்ணுங்க उसका विरोध लड़ो, அவனை விடாதங்க उसको छोड़ो मत। போய்ன்னு சொல்லுங்க जहाँ ऐसा இந்த कहिए। வருஷத்துல इस वर्ष में உங்களுக்கு आपको ஒரு ஜெயம் காத்திருக்கிறது एक जय है। சாத்தானுக்கு காலுக்களாக நசிக்கப்பட்டவன் शैतान आपके पैर के नीचे कुचलवा है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அப்போ சாத்தான் இடம் கொடுங்க என்ன செய்யணும் शैतान को जगह नहीं देना तो क्या करना இயேசு है? சொன்னாரு यीशु ने कहा, நீங்கள் ஒரு மணி நேரம் கூடாவது आप 1 घंटा भी என்னோடு கூட मेरे साथ விழித்திருக்க கூடாதா नहीं जाग सके क्या? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு परीक्षा में ना पड़ने के लिए விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் जागते रहो। ஐயா சாத்தான் வரண்டான்னு சொன்னா शैतान मता मता बोलेंगे, இடம் கொடாதங்க சொன்னா जगह मत दो உங்க बोलेंगे। ஜெப வாழ்க்கை விழிப்புள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் आपकी प्रार्थना जीवन जागते ஜெப रहना है। வாழ்க்கை சோதரம் ஆமென் ஆண்டவருடைய உறவுகள் அதிகமா இருக்க வேண்டும் प्रार्थना जीवन परमेश्वर के रिश्ते में बना रहना है। தூங்கிக் கொண்டே பேதுருவையும் जो
सोने वाले पतरस को அவரோடு இருந்தவர்களையும் பார்த்து उसके संग रहने वालों को இயேசு சொன்னாரு, यीशु ने कहा ஜெபத்தில் விழித்திருங்கள், प्रार्थना में जागते रहो, சோதனை வரப்போகிறது, परीक्षा आ रही है, பிரச்சனை வரப்போகிறது, समस्या आ रही है, சாத்தான் சோதனம் புடமிட போகிறார், शैतान आपको जांचने वाला है, சாத்தான் உள்ள வர போகிறார். शैतान अंदर आने चाहता ஜெபத்தை है, விடாதீங்க. प्रार्थना मत छोड़ो, இந்த வருஷத்திலே इस वर्ष में பிசாசிடம் விடாதீங்க, शैतान को जगह मत दो, ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना करो, விழித்திருங்கள். जागते रहो, சாத்தான் உங்கள் காலு கீழாக शैतान आपके पैर के அவனை नीचे நசிக்கப்படுவதற்கு उसको कुचलवाने के ஆண்டவர் लिए பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा काम करेंगे, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया, சாத்தானே शैतान को உங்கள் காலு கீழாக आपके पैर के அவர் नीचे நசிக்கப்படுவார். वो कुचलवा देगा, பிரைஸ் எல்லாம். हालेलुया। இரண்டாவது பார்க்கலாமா? दूसरा हम पढ़े எபேசியர் इफिसियों 6ஆம் அதிகாரம் अध्याय 6 16 சொல்லப்பட்டு இருக்கிறது. 16 में कहा है, பொல்லாங்கனையும் அக்கினியஸ்தாரங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் जो विरोध करने वाला उसके सारे हथियार को न छोड़ते हुए எல்லாவற்றிற்கும் மேலாக सबसे ज्यादा விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவளாய் நில்லுங்கள். विश्वास की ढाल को स्थिर पकड़ा करो। பொல்லாங்கன் யாரு? विरोधी कौन है? அவன் சாத்தான். दुष्ट जो है அவன் செய்கிற शैतान, அக்கினியாஸ்திரங்கள், वो जो कुछ भेजने वाला जो तीर है, அவன் செய்கிறதான காரியங்கள் जो कोई वो कार्य அதை करता है அழித்து போடும்படியாக उसे निकालने के लिए எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे ज्यादा விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும். विश्वास की ढाल लेकर स्थिर खड़ा रहना என்ன है। பிடித்துக் கொள்ளணுமா? क्या पकड़ना है? விசுவாசம் என்னும் கேடகம். विश्वास का ढाल। Praise the Lord. हालेलुया। ஒரு விசுவாசம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். विश्वास हमेशा होना நாம் चाहिए। ரட்சிக்கப்படும் பொழுது जब हम उद्धार पाए, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் हमारी प्रभु की जन ரட்சிக்கப்படும் பொழுது उद्धार ஒரு पाने யுத்த समय களத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். हम एक युद्ध मैदानों में ஒரு आए ஒரு हैं। போர் களத்துல வந்து நின்று கொண்டு हम இருக்கிறோம். एक युद्ध की मैदानों में ஒரு आ गए हैं। யுத்தத்துல நம்ம சாத்தானை ஜெயிக்க வந்து இருக்கிறோம். उस युद्ध मैदान में शैतान से लड़ने So, आए அந்த हैं। யுத்தத்திலே उस युद्ध நாம் में நிற்கும் பொழுது जब हम खड़े रहते உலகம், हैं, संसार மாமிசம், जो शारीरिक பிசாசு शैतान உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறது. आपके पास खड़े रहते அவன் हैं, யுத்தம் செய்கிறான். वो आपसे लड़ाई करता உங்களோடு है, கூட போராடி கொண்டு இருக்கிறார். आपका विरोध कर रहा है, ஆனாலும் लेकिन நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். विश्वास का जो डाल को हमें पकड़ना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन यूं कहता எபேசியர் है, 6:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. इफिसियों का 6 अध्याय उसका 12 वचन है, மாம்சத்தோடும் और क्योंकि जो हमारी संसार की जो है இரத்தத்தோடும் அல்ல, हमारी मल युद्ध लहू और मांस से नहीं, துரைகளோடும் प्रधानों से, அதிகாரங்களோடும் अधिकारियों से, இப்பிரபஞ்சத்து अंधகார லோகாதிபதிகளோடும் इस संसार के अंधकार के हाकिमों से, வானமண்டலத்து பொல்லாத சேனைகளோடும் आकाश की आत्माओं सेनाओं நமக்கு से ஸ்தோத்திரம் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. हमारा मल युद्ध है। இந்த நமக்கு போராட்டம் இருக்கிறது. इन सब चीजों से हमारा युद्ध है, நம்ம யுத்தம் இருக்கிறது. हमारे लिए युद्ध है। அதனால इस कारण நமக்கு விரோதமா வருகிறதான हमारा विरोध उठने எல்லா वाले யுத்தங்களும் தாக்குதலும் நாம் பாதுகாக்கப்படும்படியாக सभी कार्यों में से हम सुरक्षित சொல்ற हैं। வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் हमें विजय पाना என்ன है, செய்ய तो வேண்டும் என்று சொன்னால் हमें क्या करना है? இயேசு ரட்சகர் என்கிறதான यीशु उद्धार करता உங்களுடைய है। விசுவாச கேடமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். आपको विश्वास का ढाल को पकड़ना है। இயேசுவை விசுவாசமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். यीशु मसीह को विश्वास से அவர் पकड़ना है, விசுவாசம் வைக்க வேண்டும். उस पर विश्वास करना है। ஹalleluya. हालेलुया। அப்பொழுதுதான் तब அந்த பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். उस विरोधियों को हम जय पा सकते அவனை हैं, காலுக்கீழாக நசுக்கப்பட முடியும். उसको हम पैर के नीचे कुचलवा सकते हैं। ஹalleluya. हालेलुया। வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन यूं कहता உங்களுடைய है, விசுவாசமே तुम्हारा विश्वास ही உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. संसार का विजय पाने वाला जय है। நம்முடைய விசுவாச உலகத்தை ஜெயிக்க வேண்டும். हमारा विश्वास ये है कि संसार का பிரியமானவர்களே, विजय पाना है। हे प्रियो, உங்களுக்காக आपके लिए கல்வாரி சிலுவையானது उस कलवरी क्रूस ஒரு மாபெரும் கேடகமாக இருக்கட்டும். एक बड़ी ढाल बने। நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு हमारे लिए जीवन दिया हुआ यीशु பிசாசின் தலையை जो शैतान की सिर को தன்னுடைய காலினாலே अपने पैरों அவர் से நசுக்க போட்டார். उसको चलवा அது दिए। மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, பிசாசு சாத்தான் உங்கள் மேல் ஏகிறதான शैतान जो आपका विरोध उठता சகல है, அக்கினி அஸ்திரங்களையும் सारे तीरों को, சகல தந்திர வல்லமைகளையும் सारे चालाकियों को, சகல பொல்லாங்கையும் सारे दुष्ट சகல क्रियाओं को, பாவங்களையும் सब पापों को அவர் சிலுவையிலே क्रूस पर அவர் முறித்து போட்டு விட்டார். उन्होंने वो चोर उसका निकाल दिया। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த ஆண்டவராகிய இயேசுவின் மேலே वही यीशु
यीशु मसीह ஒரு के ऊपर விசுவாசம் வைக்க வேண்டும். एक विश्वास रहना है। Praise the Lord. Hallelujah. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन यो कहता है கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டு இருக்கிறது. गलातियों अध्याय 3 उसका जो 16 में कहता है மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி काट पर जो लटकाया गया है वो श्रापित है, जिस तरह वचन कहता கிறிஸ்து है நமக்காக சாபமாகி मसीह हमारे लिए श्रापित हो गया। நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு उस कारण की वजह से நம்மளை நீங்களாக்கி அவர் மீட்டுக் கொண்டார். हमें उसने बचाया। அவர் சாபத்தை அவர் முறித்து விட்டார். वो श्राप को हमसे निकाल दिया। சாத்தான் உங்கள் மேல் சாபம் என்கிற வேதனை கொண்டு வந்திருக்கலாம். शैतान आपके पास श्राप नाम का दर्द लाया होगा। பாவம் என்கிறதான வேதனை கொண்டு வந்திருக்கலாம். पाप नाम का दर्द लाया होगा। ஆனால் இயேசு கிறிஸ்துவோ परमेश्वर यीशु அந்த मसीह சிலுவையிலே उस क्रूस पर எல்லாவற்றையும் सभी से அந்த சாபத்தை நீக்கலாக்கி நம்மை மீட்டுக் கொண்டே இருக்கிறார். श्राप से निकाल कर हमें छुड़ाया है। ஹalleluya. हालेलुया। மீட்டுக் கொண்டு छुड़ाकर சாத்தானே शैतान को உங்கள் காலுக்கீழாக आपके पैरों அவர் से நசுக்கி போடுவார். कुचलवा देगा। Praise the Lord. हालेलुया। விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு இருக்க வேண்டும். विश्वास का जो ढाल हमारी आवश्यकता நம்முடைய है। பேரு விசுவாசி. हमारा नाम ही है தேவன் பேரில் ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். परमेश्वर पर एक विश्वास रहना அவரை आवश्यक நம்ம है। விசுவாசிக்கும் பொழுது जब उस पर विश्वास करेंगे ஒரு சாத்தானின் மேலே शैतान पर ஒரு ஜெயத்தை एक जय को ஆண்டவர் परमेश्वर இந்த நாட்களிலே इन दिनों में உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். आपको वो देगा। ஹalleluya. हालेलुया। சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். खुशी से हालेलुया हालेलुया। हालेलुया। Praise the Lord. Praise the Lord। ஆமென். आमीन। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। கடைசி வந்து பார்க்கலாமா? आखिरी के हम देखें எபேசியர் इफिसियों 6:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. 6 का 17 वचन में வேத है, வசனமாகிய वचन जो है ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். आत्मा का तलवार को उठा लो। எதை எடுத்துக்கொள்ளணுமா? क्या लेना है? வேத வசனத்தை. वचन। இந்த கர்த்தருடைய வார்த்தையானது परमेश्वर का वचन जो இது है ஆவியின் பட்டயமா இருக்கிறது. ये आत्मा का तलवार அது है। ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. आत्मा और जीवन है। அது எதிராளியை தாக்கி நொறுக்கும் சம்மட்டி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. विरोधियों को मारने वाला एक हथौड़ा है। அது अंधகார வல்லமைகளை முறிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. जो अंधकार दुष्ट कार्य को नष्ट करने वाला है। இந்த வேத வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டையா? इस वचन को थाम लेना இந்த வேத है। வசனம் ஜீவனையா? ये वचन जो है जीवन இந்த है। வேத வசனம் வழிகாட்டியையா? ये जो वचन है हमें मार्ग இந்த दिखाता வேத है। வசனம் சாத்தானை ஜெயிக்கிறதையா? ये वचन जो है शैतान का लड़ाई இந்த வேத करने வசனம் देती இது है। எப்பொழுது இருக்க வேண்டும்? ये वचन हमेशा आपके हृदय में होना இந்த வேத चाहिए। வசனத்தை பிடித்து ஜெபிக்க வேண்டும். ये वचन को पकड़कर प्रार्थना कीजिए। சாத்தானை சவால் விட வேண்டும். शैतान से दावा कीजिए। நிச்சயமாக निश्चय சாத்தான் மேலே शैतान पे ஒரு ஜெயம். एक जय। ஒரு ஜெயம் சொல்லுங்க பாப்போம். ये जय ஒரு ஜெயம் एक जय கர்த்தர் நிச்சயமாக தருவார். हमेशा आपको देंगे। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அப்போஸ்தலர் சொல்லப்பட்டு இருக்கிறது. प्रेरितों में कहा है 20:29 சொல்லப்பட்டு இருக்கிறது. 20 और 29 वचन में कहा நான் है போன பின்பு मैं जाने के बाद மந்தையை தப்ப விடாதே भेड़ियों को न छोड़ने वाले கொடிதான ஓநாய்கள் और जो भेड़िए உங்களுக்குள் வரும். तुम्हारे पास இது யாரு आएंगे। சொல்றாங்க? कौन कहता है? பவுல் சொல்றாரு. पौलुस कहता அந்த है। சபைக்கு சொல்றாரு. वो कलीसिया को कहता நான் है சுவிசேஷத்தை அறிவித்தர मैं போகிறேன். भी सुसमाचार बोलकर जा இந்த रहा हूँ। பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. ये सफर जो लंबा है சபையை ஸ்தாபிக்க வேண்டும். मुझे कलीसिया स्थापित करना எனக்கு வேலை है। அதிகமா இருக்கிறது. काम बहुत है। சுவிசேஷம் பரவ வேண்டும். सुसमाचार को फैलाना நான் है। சபை விட்டு போன பிறகு कलीसिया जाने के இந்த बाद சபைக்குள்ளாக इस कलीसिया में யார் வரக்கூடும்? कौन आएगा? கொடிதான ஓநாய்கள் வரக்கூடும். ये भयंकर भेड़िए அந்த आएंगे। கொடிதான ஓநாய் வந்து ये भयंकर भेड़िए சோத்திரம் மந்தையை தப்ப விடாதான். ये अपने झुंड को नहीं छोड़ेंगे। எதையா? किसको? சபையின் பிள்ளைகளை தப்ப விடாது. कलीसिया लोगों को बचने नहीं அது देंगे। உங்களுக்குள் வரும். वो आपके अंदर आएंगे। அதனால என்ன செய்யணும் तो அப்படினா हमें क्या करना है? அவர் சொல்றாரு. वो कहता है 31 சொல்லப்பட்டு இருக்கிறது. 31 वचन कहता है தேவனுக்கும் इसीलिए அவருடைய परमेश्वर கிருபையுள்ள வசனத்திற்கும் और उसके अनुग्रह உங்களை वचन நான் को ஒப்பு கொடுக்கிறேன். और आपको मैं समर्पित करता என்ன हूँ। சொல்றாரு அவரே? क्या कहता है? உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். मैं तुम्हें चेतावनी देता हूँ। எதிலே? इसमें கிருபையுள்ள வசனத்துக்குள் अनुग्रह वाली वचन पर ஓநாய்கள் வந்தாலும் கூட अगर भेड़िए आए அந்த तो भी வசனமானது वो वचन அந்த சாத்தானாகிய ஓநாயை वो शैतान नाम का भेड़िए சபையை கெடுக்கிற ஓநாயை कलीसिया को बिगाड़ने वाली भेड़िए முறிக்கப்படும். वो निकाल देगी। Praise the Lord. हालेलुया। Hallelujah. Hallelujah. வேத வசனத்தை நீங்க
பிடித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर का वचन को आप लोग थाम लीजिए. சபையே, हे कलीसिया, தேவனுடைய பிள்ளையே, हे प्रभु की जन, ஓநாய்கள் வரக்கூடும். ये आएंगे, ஓநாய்கள் வருவதற்கு துடிதுடித்துக் கொண்டே இருக்கிறது. ये आने के लिए तड़प रहे हैं. ஓநாய்கள் வருவதற்கு இந்த நாட்களில் பயங்கரமாக நின்று கொண்டே இருக்கிறது. ये आने के लिए वो बहुत भयंकर கர்த்தர் है. எச்சரிக்கை விடுகிறார். परमेश्वर चेतावनी दे रहा है. கிருபையுள்ள வசனத்துக்குள்ளாக சபை இருக்க வேண்டும். अनुग्रह के वचन पर परमेश्वर सौंपता உங்கள் है. வாழ்க்கை இருக்க வேண்டும். आपकी जिंदगी रहना है. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். आत्मा का तलवार को लेना है. Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया. போராட்டங்கள் வரும் பொழுது, जब संघर्ष आएगा, ஆடுகள் வரும் பொழுது, जब तकलीफ आएगी, மனுஷனை நோக்கி ஓடாதிருங்கள். मनुष्य को देख के मत दौड़िए, மனுஷனிடத்துல போய் அழாதிருங்கள். मनुष्य की पजल के मत रोइए. தேவனுடைய வசனத்துக்கு வாருங்கள். परमेश्वर के वचन के पास அவருடைய आइए. சமூகத்தை நாடுங்கள். उसके चरणों के पास बैठिए. போராட்டம் வரும் பொழுது जब संघर्ष அவருடைய आएगी, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஐயா. उसके वचन को पकड़ लीजिए. Praise the Lord. हालेलुया. அன்பானவர்களே, हे प्रेमियों, சாத்தான் இந்த வருஷத்துல शैतान इस वर्ष உங்கள் में காலிலே आपके पैरों तले புஷ்பமாக்குவார். भस्म कर देगा. ஆமென். आमीन, ஹalleluya. हालेलुया. 2 தீமோத்தேயு दूसरा तीमुथियुस 1 சொல்லப்பட்டிருக்கிறது. 1:7 में कहा है, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் परमेश्वर में भय की आत्मा नहीं, பலமும் அன்பும் बल और सामर्थ्य और தெளிந்த प्रेम, புத்தியுள்ள ஆவி அவர் கொடுத்திருக்கிறார். साफ समझ की आत्मा दिया है. தேவனுடைய பிள்ளையே, प्रभु के जनों, ரட்சிக்கப்பட்டவர்களே, उद्धार पाए हुए लोग, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, अभिषेक पाए हुए लोग, எல்லாருக்கும் आप सबको ஒரு தெளிந்த புத்தி ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். एक संयम की आत्मा दिया है. எது நல்லது, क्या अच्छा है, எது கெட்டது, क्या बुरा है, எது ஓநாயி, कौन भेड़िए, எது நல்லது, कौन अच्छे लोग हैं, எல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ये सब हम लोग को जानना जरूरी அந்த है. ஆவி நமக்கு இருக்கணும். ये आत्मा हमारे अंदर होना தெளிந்த आवश्यक है. ஆவி இருக்கணும். साफ संयम आत्मा होना சில है. பேருக்கு பாருங்க, कुछ लोग ऐसे हैं, தெளிந்த புத்தியே கிடையாது. उनके अंदर समझ ही नहीं रहता. அதாவது புத்தி மட்கி போச்சு, उनकी जो बुद्धि भ्रष्ट हो गई है, மங்கி போச்சு. वो डूब गई है. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு, सिर्फ मनुष्य पर भरोसा रखे, சொல்லுவன் மேல நம்பிக்கை வச்சு जो लोग कुछ बोलेंगे उस पे भरोसा करते எத்தனை हैं. பேர் இன்னைக்கு அழிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. कितने लोग बर्बाद हुए, ஒரு வாழ்க்கை நாசமாகி கொண்டே இருக்கிறது. उनकी जिंदगी बर्बाद हो அவருடைய गई, குடும்பம் இன்னைக்கு சொந்த தத்தளித்து கொண்டே இருக்கிறது. उनकी परिवार सब तड़प रहा है, போராட்டத்துல போய் கொண்டே இருக்கிறது. संघर्ष में जा रहा है. வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். वचन को पकड़ लो. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை परमेश्वर का प्रतिज्ञाओं को சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். कहकर प्रार्थना करो, அதை விட்டு விடக்கூடாது. उसे मत छोड़ो. ஆமென். आमीन. விட மாட்டீங்களா? आप नहीं छोड़ोगे ना, இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. उसके वचन को पकड़ लोगे ना, விடாதீங்க. मत छोड़ो. இந்த வருஷத்துல इस वर्ष में சாத்தான் வரக்கூடும். शैतान आएगा, வந்தாலும் अगर आएगा तो भी, வந்தாலும் आएगा तो भी அவனை उसको, இயேசு சொல்லியிருக்கிறார், यीशु ने कहा, உங்கள் சீக்கிரமா शीघ्र ही உங்கள் காலுக்குள்ளாக तुम्हारे पैरों के அவர் नीचे நசுக்கி போடுவார். कुचलवा देगा, நிச்சயமா செய்வார். निश्चय करेगा. 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். 3 कार्य हमने देखा. முதலாவதாக पहला हमने देखा, பிசாசு இடக்கூடாதுங்க. शैतान को जगह मत दो, ரொம்ப கவனமா இருங்க. बहुत ध्यान से रहो. இரண்டாவதாக दूसरा, விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்க. विश्वास नाम का ढाल को पकड़ लो. மூன்றாவதாக तीसरा, வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. परमेश्वर का वचन को थाम लो. நிச்சயமாக निश्चय இந்த வருஷத்துல इस वर्ष में 2021 ஆண்டு முடிவதற்குள்ளாக 2021 वर्ष खत्म होने के पहले ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். बड़ा एक चमत्कार होगी. சில மாதத்துக்குள்ளாக, कुछ ही महीनों में, ஒரு நாட்களுக்குள்ளாக कुछ ही दिनों में நிச்சயமாக निश्चय உங்க அந்த சாத்தானை उस शैतान को உங்கள் காலுக்குள்ளாக आपके पैरों के नीचे शीघ्र சீக்கிரம், शीघ्र, இத மறந்துடாதீங்க, ये मत भूलिएगा, சீக்கிரம் शीघ्र அவர் நசுக்கி போடுவார். कुचलवा देगा. சரியா? ठीक है, கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है. நிச்சயமாக निश्चय இந்த ஆண்டு इस वर्ष உங்களுக்கு आपको ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். एक आशीषित रहे, உள்ளம் பூரிக்கிற ஆண்டா இருக்கட்டும். आपका हृदय आनंद से भरे. சாத்தான் शैतान உங்க காலுக்குள்ளாக आपके पैरों के नीचे आंदोलन, परमेश्वर நசுக்குவார். कुचलवा देगा. சரியா? ठीक है, நாம் ஜெபிக்கலாமா? क्या हम प्रार्थना करें? கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है, நம்மோடு அவர் பேசி இருக்கிறார். हमसे प्रभु बात किए, அவர் எவ்வளவு நல்லவர். वो कितना अच्छा प्रभु है. இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறார். इस वर्ष उसने लेकर आया நம்ம ना. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். हम आंखें बंद करके प्रार्थना करें. நாம் ஜெபிக்கலாமா? क्या हम प्रार्थना அவர் करें? ஜெபத்தை वो கேட்கிறவர். प्रार्थना सुनता है, ஜெபத்தில் பதில் கொடுக்கிற தேவன், प्रार्थना को उत्तर देता है, நம்மளை கைவிடாத वो தேவன், हमारा हाथ नहीं छोड़ता, ஒருபோது விலகாத தேவன். कभी हमसे दूर नहीं रहता நாம் है. ஜெபிக்கலாம். हम प्रार्थना करें. பரிசுத்தம் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். प्रेम और अनुग्रह से भरा हुआ परमेश्वर இந்த धन्यवाद. வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. इस अच्छे समय के लिए धन्यवाद இந்த देते हैं. வருஷத்தின் முதல் ஓய் நாள்ல எங்களுடைய பேசுறதுக்கு உமக்கு நன்றி. इस वर्ष में पहले संडे को आप हमसे बातें किया, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே. आपने प्रतिज्ञा दिया है, इसके लिए धन्यवाद. சமாதானத்தின் தேவன் தாமே शांति का परमेश्वर
परमेश्वर சீக்கிரமாய் शीघ्र ही சாத்தானே शैतान को உங்கள் காலுக்களாக நசுக்கப்படும். तुम्हारे पैर के नीचे कुचल நாங்கள் देगा। அதை காண்கிறோம், ये अपनी आंखों से हम அதை देखेंगे, அனுபவிக்க போறோம். उसे अनुभव करने जा நிச்சயமாக रहे हैं। செய்வீர் விசுவாசிக்கிறோம். निश्चय आप करेंगे कि विश्वास करेंगे। நாங்களும் हम भी ஒரு சில காரியங்களை கிருபையில தாங்க. कुछ कार्य करने के लिए मदद சாத்தான் कीजिए। இடம் கொடுத்து விடக்கூடாது. शैतान को जगह नहीं देना है। விசுவாசம் கேடத்தை பிடிக்கணும். विश्वास नाम का ढाल को पकड़ना அந்த है। வசனத்தை ஏந்தி நிக்கணும். परमेश्वर के वचन को थाम कर அந்த करना கிருபைகளை है। தாங்க. ऐसा अनुग्रह कीजिए। எங்களோட பேசுறீங்க மக்கள் நன்றி. आपने हमसे बातें की, இதை इसके கேட்டுக்கொண்டு धन्यवाद। பார்த்துட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். इसे सुनने देखने वालों के लिए हम प्रार्थना இந்த करते வருஷத்து हैं। அற்புதம் நடப்பதாக, इस वर्ष में अद्भुत काम हो, ஆசீர்வாதங்கள் நடப்பதாக, आशीषित हो, நன்மைகள் வருவதாக, भलाइयां हो, எதிர்பார்த்த காலம் நடப்பிக்கும்படியாக जो ஜெபிக்கிறேன். उन्होंने सोचा वो कार्य सफल हो, எல்லா தடைகளையும் மாற்றுங்க. सभी रुकावट को दूर ஒரு कीजिए, பெரிய மகிமையான நாளா இந்த வருஷம் மாற்றுங்க. एक बड़ा एक महिमा का कार्य कर दीजिए, எல்லாரையும் ஆசீர்வதியும். सभी को आशीष அந்த कीजिए, ஒரு தேச நெருக்கத்தை மாற்றுங்க. देश की सारी तकलीफ को दूर தேசத்துல कीजिए, சேமத்தை கட்டளையிடுங்க. देश में आप आशीष இந்த दीजिए, வருஷத்தை ஊழியத்தை பெருகட்டும். इस वर्ष सेवकाई बढ़े, சுவிசேஷம் பரவட்டும். सुसमाचार फैले, இஸ்ரவேலை தாங்க முடியா கிருபையில தாங்க. मिशनरियों को संभालने के लिए मदद சபை कीजिए, ஆசீர்வதியும். कलीसिया को आशीष சபை दीजिए, தேவையை சந்தித்து தாங்க. कलीसिया की जरूरतों को पूरा தரிசனங்கள் कीजिए, நிறைவேறட்டும். दर्शन पूरा हो, தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். परमेश्वर के नाम लगातार महिमा எங்களை हो। முற்றிலுமாக ஆண்டவரே हम தாழ்த்துகிறோம். अपने आप को झुकाते हैं, ஆசீர்வதியும். आशीष कीजिए, நன்மைகளால நிரப்புங்க. भलाइयों से भर दीजिए, ஜெபத்தை கட்டி நன்றி. प्रार्थना सुना धन्यवाद, இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे मन, यहोवा को धन्य कर, ये मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर। ये मेरे मन यहोवा को धन्य कर, उसने किए वो सारे उपकार को कभी ना भूलना। आमेन. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும், हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவே தேவனுடைய அன்பும், पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा की सहभागिता நம்மோடு கூட, हमारे साथ, உலகத்தில் பரிசுத்தவான்களோடு கூட, संसार के सारे पवित्र लोगों के எல்லா साथ, சபைகளோடு கூட, सभी कलीसिया के இந்த साथ, ஆண்டின் இந்த துவக்கம் முதல் इस वर्ष की शुरुआत से இந்த ஆண்டின் முடியும் வரையுமாக इस वर्ष के अंत तक ஆண்டு வருகை மட்டுமாக परमेश्वर के आगमन तक என்றென்றைக்கும் இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். ஆமென். அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। God bless you. கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.